தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உலகமே மாறினாலும் உனக்கு கொடுத்த என் வாக்குத்தத்தம் மாறாது. நான் சொன்னதை உன் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை. இன்று காலையில் பூக்கும் அழகான பூ மாலையில் வாடி உதிர்ந்துவிடும். ஆனால் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அழியாது. அதுபோலவே உங்கள் இன்றைய கஷ்டங்களும் வியாதிகளும் கடன்களும் நிரந்தரமானவை அல்ல. அவை விரைவில் மறைந்துவிடும். மனிதர்கள் வாக்கு மாறலாம், சூழ்நிலைகள் தலைகீழாக மாறலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை கண்மலையைப் போல உறுதியானது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றின தேவன் உங்கள் வாழ்விலும் சொன்னதை செய்வார். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். அழிகிற உலகத்தை நம்பாமல் அழியாத தேவ வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஜெயம் நிச்சயம். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாறி போகும் உலகத்தை நம்பாமல் மாறாத உம் வார்த்தையை முழுமையாக நம்ப உதவி செய்யும். எங்கள் வாழ்வில் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை இன்றே நிறைவேற்றும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற சகல போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை புதிய கிருபையாலும் நன்மையாலும் நிரப்பி ஆசீர்வதித்தருளும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமே.